வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 376 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டு. 371.60, 366, 362 அப்படின்ற பல சப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். சரி, நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஓப்பனிங் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நேராக வந்து நம்மளுடைய முதல் சப்போர்ட்டான 371.60 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு மேலே ஸ்டே பண்ண முடியாத காரணத்தினால நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் தற்காலிகமாக மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரியே முன்னாடியே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் நேராக வந்து 366 அப்படின்ற அடுத்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன் இதை டெஸ்ட் பண்ணோன்னா மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில் அது நேற்று மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதே இடத்துல 366 அடிப்படையான சப்போர்ட்டாக வச்சு தான் மார்க்கெட் 382 வரைக்கும் நேற்று அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட், அதாவது February 19 மேலே போச்சு. அந்த காரணத்தினால மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து 372க்கு மேலே போகிற முயற்சி எடுத்திருக்கு. தொடர்ந்து முயற்சி எடுத்தனால 372 ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 376 பிரேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் 382 மற்றும் நம்ம எதிர்பார்த்த அடுத்த ஜோனான 390.6 அப்படின்ற ஜோனையும் ரீச் பண்ணி 395.6 அப்படின்ற ஹை வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓரளவு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ப்ரைஸ் 382 டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே நிற்க முடியாத காரணத்தினால மறுபடியும் கீழே வந்து மார்க்கெட் வந்து 376 மற்றும் 372 டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட்டில் ஓரளவு 372க்கு கீழே ப்ரைஸ் வர முடியல. அதனால் 376லேருந்து இந்த 382 வரைக்கும் மறுபடியும் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. நேற்று எல்லாருக்கும் தெரியும், நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் 9 மணிக்கு இருந்தது அப்படின்றது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு, 382 ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருக்கு. ஏன்னா முன்னாடி நாள் மார்க்கெட் 382 ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டில் 3 தடவை ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டை மாற்றிருக்கு. இதுதான் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த நேரம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ஓரளவு மார்க்கெட்டுக்கு ரொம்ப மேலே 382 உடனடியாக உடச்சிட்டு மேலே போகிற அளவுக்கு சக்தி இல்லாமல் தான் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் மறுபடியும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் டவுனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே காமிச்சிருக்கு. கரெக்டாக 366 டெஸ்ட் பண்ணி நம்மளோட சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ண உடனே 76 தொற்றுக்கு, 76க்கு அப்புறம் திருப்பியும் மார்க்கெட் பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் போய் 390.6 அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஹிட் பண்ணிட்டு 386 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாத்தையும் எதிர்பார்த்த மாதிரி துல்லியமாக டெஸ்ட் பண்ணி ஒரு அற்புதமான ப்ரைஸ் ஆக்ஷனை, நல்ல வாலடைலான ப்ரைஸ் ஆக்ஷனை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் காமிச்சிட்டு வருது. அதில் கண்டிப்பாக நேற்று மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு. நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் அதே இடத்துல தான் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்குற மேக்ஸிமமான ஹை பார்த்திங்கன்னா நேற்று ஹை ரீச் பண்ணிச்சு பார்த்திங்கன்னா 396 பக்கமாக. இதே 396 ஹையாக ரீச் பண்ண எதிர்பார்க்குறோம். இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஜோனான 401.2 அப்படின்ற அடுத்தது 401.2 அப்படின்ற ஜோனையும் அடுத்தது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஒரு வேர்ட் ஆஃப் காஷன், அதாவது ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஓரளவு நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் 382 அப்படின்ற இடத்துல ஏற்கனவே மார்க்கெட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. 382ன்ற இடத்துல பல முறை ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்த பேஸ் சப்போர்ட் வந்து 366 வச்சுருக்கு. இந்த மாதிரி முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி 382 கீழே வந்ததுன்னா ஓரளவு மறுபடியும் செல்லிங் காரணமாக திருப்பியும் மார்க்கெட் 366 டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஸ்விங்கு ரேஞ்செலாம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களோட ஸ்டாப் லாஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகணும்னு எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய பேஸ் ஸ்டாப் லாஸ் ஜோன் 346 மாற்றிருக்கிறோம். இப்போ தெரியும் படிப்படியாக மார்க்கெட் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு.
நேற்று 336 வரைக்கும் மார்க்கெட் பையிங்கில் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இப்போ 46க்கு மாறி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மூவ் ஆக நம்மளுடைய பாட்டம் ஸ்டாப் லாஸ் ஜோனும் மாறி கண்டிப்பாக ப்ரைஸை மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. இன்றைக்கி எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.